கங்கை கொண்ட சோழீஸ்வரத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து வந்திருக்கிறார். தற்போது சோழிங்க கங்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து சோழீஸ்வரம் கோயிலுக்கு 2 கிலோமீட்டர் தூரம் அவர் காரில் பயணித்தபடி செல்கிறார். அப்போது வழிநடைகளும் திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு அந்த சோழீஸ்வரம் கோயில் பகுதியில் இருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், தற்போது பிரதமர் கோயிலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். முன்னதாக அவர் வந்தபோதே உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. இனி அவர் சென்று வழிபட இருக்கிறார். அது குறித்த தகவல்கள். பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்திருக்கிறார். சோழர்களின் 250 ஆண்டு கால தலைநகராக இருந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வந்து இறங்கியிருக்கிறார். அவர் ஹெலிபேட் இறங்கிய இடம் கூட பாத்தீங்கன்னா மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டி எழுப்பப்பட்ட சோழகங்கம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய, அதாவது 20 கிலோமீட்டர் தூரம் கொண்டைய அந்த ஏரியிலிருந்து தற்போது அவர் வந்து கொண்டிருக்கிறார். இரு புறங்களிலும் சாலைகளில் பாத்தீங்கன்னா அந்த சோழகங்கம் ஏரியிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரமும் அவர் வாகனத்தில் வருகிறார். இரு புறங்களிலும் மக்கள் திரண்டு நிற்கிறார்கள். அவர்களுக்கு அவர் கையசைத்து தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து விடுவார். இந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதி சாலைகள் முழுவதுமாகவே தற்போது ஒரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தமாக எந்தவித ஒரு நடமாட்டமும் இல்லாத பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பிரதமரின் வாகனம் மட்டுமே இந்த பாதையில் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்திருக்கிறோம். மிகவும் பிரம்மாண்டமான இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தினுடைய விமானத்தை பிரதமர் அவர்கள் ஹெலிகாப்டரிலிருந்தே, வானத்திலிருந்தே, அவருடைய ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா இந்த விமானத்திற்கு அருகேயே சென்றது. அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய இந்த பிரம்மாண்ட விமானத்தை பிரதமர் அவர்கள் ஹெலிகாப்டரிலிருந்தே பார்த்து கொண்டே வந்தார். அவர் இறங்கிய பிறகு வேட்டி சட்டையுடன் தற்போது கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு அவர் வந்து விடுவார். இரு புறங்களிலும் சாலையில் மக்கள் அவருக்கு வரவேற்பை அளித்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா 100 அல்ல, 200 அல்ல, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழ் மன்னனை இவ்வளவு மக்கள் போற்றுகிறார்கள். மக்கள் அவரை இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் தமிழ் மண்ணுக்கும் தமிழக மக்களுக்கும் செய்த மிகப்பெரிய தொண்டை போற்றும் விதமாகத்தான் இந்த திருவாதிரை திருவிழா ஆனது கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக அவர் போர் வெற்றிகள் மட்டுமல்ல, நீர்நிலைகளை பராமரித்தல் இந்த தஞ்சை மண்டலம் முழுவதுமாகவே இன்னும் அவர் நெல் விளையக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டம் பூமியாக மாற்றி இருக்கிறது இந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சிதான் என்று இன்னும் மக்கள் போற்றக்கூடிய வகையில தான் இந்த மக்கள், ஏராளமான மக்கள் இந்த திருவாதிரை திருவிழாவில் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பாரத பிரதமருக்கு கோவிலின் சார்பாக வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக பூரண கும்ப மரியாதையுடன் பிரதமருக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் தற்போது இந்த கோவிலுக்குள் வந்திருக்கிறார்கள் பிரதமரை வரவேற்பதற்காக. கோயில் பிரகாரம் முழுவதுமாக பிரதமரினுடைய தனி பாதுகாப்பு பிரிவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிரதமரின் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் பிரதமருக்கு அந்தந்த கோவிலினுடைய சிறப்புகளை சொல்வதற்கான அதிகாரிகள் மட்டுமே கோவிலின் உள்ளே இருக்கிறார்கள். வேறு யாரும் அனுமதி கிடையாது. உள்ளே செல்லக்கூடிய பிரதமர் கோவிலின் அனைத்து பிரகாரங்களையும் சுற்றி பார்த்து கோவிலில் உள்ளே இருக்கக்கூடிய பிரம்மாண்ட பிரகதீஸ்வரரையும் வழிபட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்று பிரகாரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களும் வழிபட்டு கோவிலினுடைய தென் சுவர் பக்க சுவரின் வழியாக இருக்கக்கூடிய நுழைவாயின் வழியாக வெளியேறி அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விழா மேடைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா சோழ மன்னர்கள் சைவ சமயத்துடன் இணைந்து தமிழ் மண்ணுக்கு ஆற்றிய தொண்டுகள் பற்றிய ஒரு எடுத்துக்காட்டு சொல்லக்கூடிய கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்காட்சியையும் பிரதமர் மோடி அவர்கள் பார்வையிட இருக்கிறார். அந்த நிகழ்வை பார்வையிட்ட பிறகு, கோவிலையும் பார்வையிட்ட பிறகு அவர் விழா மேடைக்கு செல்ல இருக்கிறார். காயத்ரி. ரகுவரன், இப்போ பிரதமர் விழா மேடைக்கு சென்ற பிறகாக அந்த நாணயத்தை வெளியிடுவது போன்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இன்னும் சரியாக 1 மணி நேரம் இந்த நிகழ்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கோயில் வந்து பாதுகாப்பு அலுவலர்களோட கட்டுப்பாட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொதுமக்களுக்கான அனுமதி என்பது எப்போது வழங்கப்படும்?
அதாவது இன்று அதிகாலையிலிருந்தே முழுவதுமாக கடந்த 4 நாட்களாவே கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் பிரதமருடைய பாதுகாப்பு படை வீரர்கள் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று முழுவதுமாகவே ஒரு ஒத்திகை செய்து பார்த்தது. பிரதமர் எப்படி வருவார், எந்த இடத்திற்கு செல்வார், எங்கிருந்து அவர் பூஜைக்கு அமர்வார், எங்கிருந்து அந்த கங்கை நீரையும் அவர் எடுத்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த 9ஆம் திருமறையிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் கரூர் தேவர் பாடிய பாடல் போன்றவற்றையெல்லாம் ஓதுவார்கள் பாட இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு ரிகல்சர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பிரதமர் வந்த உடனேயே அவர் கோயிலுக்குள் சென்று வழிபாடு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விமானம் பாத்தீங்கன்னா இந்த கோவிலினுடைய விமானத்தினுடைய சிறப்பு பற்றியும் பிரதமருக்கு சொல்ல இருக்காங்க. ஏன்னா இந்த கோவிலினுடைய விமானமே ஒரு லிங்க திருமேனி உருவில் தான் இருக்கிறது அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பிரதமருக்கு சொல்லி இந்த கோயிலினுடைய சிறப்பையும் அவருக்கு சொல்ல இருக்கிறாங்க. குறிப்பாக மக்கள் வந்து வழிபாடு இது 2 மணி வரை பிரதமருக்கான இந்த நிகழ்வுகள் இங்க இருக்கு. 2 மணி நேரம் அவர் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிறார். கோவிலில் 1 மணி நேரம் இருக்கிறார். அது மட்டும் மேடையில் 1 மணி நேரம் கிட்ட இருக்கிறார். அந்த 2 மணி நேரத்திற்கு மதியம் 2 மணிக்கு பிறகுதான் மக்கள் வந்து இந்த கோயிலுக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள்.